எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY and Stitch. இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி saree வித் ப்ளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ப்ளவுஸ் வந்து சில பேருக்கு வந்து இது லோ நெக்காகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து 36 சைஸில் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம 36ல் பேக் சைடு வந்து 18ல் பாதி வந்து 9 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 9 இன்ச் வச்சுருக்கேன். இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம ஸ்டிச் போடுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் விட்டுருக்கேன். லென்த்து வந்து 14 வச்சுருக்கேன். அப்புறமா ஷோல்டர் வந்து 5.5 வச்சுருக்கேன். ஆம் ஹோல் வந்து 5.5 வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. ஆம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் இப்படி போட்டுக்கோங்க. இங்கேருந்து இன்னொரு லைன் இப்படி போட்டுக்கோங்க. இங்கேருந்து 1.5 வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இப்படி. இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்லாண்ட்டாக லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு கீழே ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். நெக்கு மட்டும் கட் பண்ணலை. எதுக்காகன்னா, இது வந்து நம்ம இந்த நெக்கு வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அதனால் வந்து இதில் கட் பண்ணலை. இப்போது இது மேலே வச்சுட்டு இப்படி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வச்சு பின் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. இப்போ பின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸுக்கு சுற்றி நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். நெக்குக்கு சுற்றி பின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டோம். அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். வாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்டோன்ஸ்க்கு ஒட்டின மாதிரி சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த ஸ்டோன்ஸ்க்கு ஒட்டின மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஸ்டாப் பண்ணி அந்த கர்வ்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். இது கொஞ்சம் மேலே தூக்கிட்டு திருப்பிக்கோங்க. திருப்பி போடுங்க. நல்லா திருப்பிக்கோங்க. அப்போ தான் அது இதுவே வரும், ஃபினிஷிங்கே வரும். இந்த மாதிரி திருப்பி தைக்கணும். இது கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். கட் பண்ணிக்கலாம். இப்போது இது சுற்றுற மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸோட நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம்.
இப்போ கட் பண்ணிட்டோம். இங்கே குட்டி குட்டியாக ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அப்போ தான் அந்த கர்வ்ஸே தெரியும், இல்லைன்னா தெரியாது உங்களுக்கு. இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிட்டு தையல் போடலாம். இப்போ வந்து இந்த லைனிங்க்கு வந்து மேல் தையல் போட்டுக்கணும். இப்போ போட்டுக்கலாம். இப்போ வந்து மேல் தையல் போட்டதுக்கப்புறம் அது வரைக்கும் இது மடிச்சிட்டு இதுக்கு நெக்கோட தையல் இப்போ மேலேயே போடலாம். இப்போ வந்து நம்ம இந்த லைனிங்கும் இதுவும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இங்கே வந்து சின்னதாக பிடிச்சிடலாம். இங்கே இது மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2.5 இன்ச் வச்சுக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.